வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். 2010ஆம் ஆண்டு டிஎன்ஏ தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களை எம்பியாக நாடாளுமன்ற உறுப்பினராக நியமனம் செஞ்சாலும் கூட அப்போதைய விமர்சனம் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க நியமனம் செய்யப்பட்ட எம்பி தானே தவிர மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நீங்க மக்களின் ஆணையை பெறாதவர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போதைக்கு இந்த கடந்த தேர்தலில் ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற தேர்தலில் நீங்கள் அமோக வெற்றி பெற்றீர்கள். விருப்பு வாக்குகள் அதிகமாக பெற்றவர்களில் நீங்கள் ஒருவர். அப்படி மக்கள் உங்களை விரும்ப இப்படியான விருப்பு வாக்குகளை உங்களுக்கு தர அவர்களின் எதிர்பார்ப்பு, குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருப்பதாக உங்களுக்கு படுகிறது? நான் நியமன எம்பியாக இருக்கும் போது எனக்கு சில குறித்த கடமைகள் கொடுக்கப்பட்டிருந்தது, விசேஷமாக சட்ட ரீதியாக மற்றது வெளியுறவுத்துறை விடயங்களில். ஆனால் அதே வேளையில் நியமன எம்பியாக இருக்கிற காரணத்தினால மக்களுடைய அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுடைய உணர்வுகளை நான் பிரதிபலிக்கவில்லை என்று சொல்லி மிகுந்த சத்தமாக ஒரு எதிர்ப்பு கோஷம் ஒன்று இருந்தது. நான் மக்களோடு தொடர்பு கொள்ளுகிற போதெல்லாம் அந்த நாட்களிலேயும் கூட அந்த எதிர்ப்பு கோஷத்திலே உண்மை இல்லை என்பது எனக்கு தெரிந்ததாக இருந்தது. மக்களுக்கு விடயங்களை தெளிவாக சொல்லுகிற போது அவர்கள் நான் எடுக்கிற நிலைப்பாட்டுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார்கள் என்பதுதான் என்னுடைய அனுபவமாக இருந்தது. ஆனபடினால்தான் நான் இந்த தடவை நியமன எம்பியாக இந்த தடவையும் என்னை நியமிப்பதற்கு கட்சி தயாராக இருந்த போதிலேயும் இல்லை, நான் நேரடியாக மக்களிடத்திலே சென்று என்னுடைய மாறுபடாத நிலைப்பாடுகளை அவர்கள் முன்னாலே வைத்து அவர்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை நான் காண்பிப்பேன் என்று சொல்லித்தான் நான் தேர்தலிலே போட்டியிட்டேன். போட்டியிடுவதற்கு முன்னதாகவே நான் தேர்தலிலே தோல்வி அடைந்தால் அரசியலை விட்டு ஒதுங்குவேன் என்று சொல்லித்தான் தேர்தலிலே போட்டியிட்டேன். வேறெவரும் அப்படியாக போட்டியிட்டதாக எனக்கு தெரியாது. ஆனால் நான் நினைத்த வண்ணமாகவே என்னுடைய கொள்கை விளக்கங்களை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பது இந்த தேர்தல் முடிவுகளிலே இருந்து நிரூபணமாகிற ஒன்று. இது வெறுமனே மக்கள் என்னுடைய முகத்தை பார்த்து இது நன்றாக இருக்கிறது என்று வாக்களித்த ஒரு விடயம் அல்ல. இந்த தடவை விசேடமாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே அந்த தேர்தல் குறிப்பாக என்னை பற்றினதாகத்தான் இருந்தது பல தடவைகளிலே. ஆகையினாலே எழுந்த பலவிதமான விமர்சனங்கள், கேள்விகள் அனைத்துக்கும் மக்களுக்கு முன்னால் பதில் சொல்லி அவர்களுடைய ஆமோதிப்பு தான் எனக்கு கிடைத்த பெருவாரியான விருப்பு வாக்குகள் என்று தான் நான் நினைக்கின்றேன். இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த அளவிற்கு இந்த கடந்த தேர்தலில் நீங்க ஒரு நீண்ட பட்டியலோட கூடிய வாக்குறுதிகளை வழங்கி இருக்கிறீங்க. இப்ப தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்று ரொம்ப நாள் ஆயிடல, ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இப்ப நவம்பர் தான் ஆயிருக்கு. ஆனா அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அதிகாரப்பூர்வமான பேச்சாளர் என்ற வகையில உங்க பதில் என்ன? நிச்சயமாக. விசேடமாக இந்த தேர்தலிலே நாங்கள் ஜனவரி மாதத்திலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு 9 மாதங்களிலே 8 மாதங்களிலே நடந்த தேர்தல். ஆகையினாலே இந்த மாற்றங்களை குறித்து நாங்கள் சில விவரணங்களை சொல்லியிருக்கிறோம். இறுதியான ஒரு அரசியல் தீர்வொன்று பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களை நாடி வந்திருக்கிறதாகத்தான் நாங்கள் காண்கிறோம். ஆனபடினால்தான் இந்த பொது தேர்தலிலே எப்படியான அரசியல் தீர்வை எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்கான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக இதை நினைத்துக் கொள்ளுமாறு நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தோம். சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அதிகார பகிர்வு முறை என்பதை தெளிவாக சொல்லி அதற்கு வாக்களிக்குமாறு கேட்டிருந்தோம். அதைவிட எங்களுடைய மக்களுடைய உடனடி பிரச்சனைகள் பல இருக்கின்றன. அவற்றையும் நாங்கள் அணுகுவோம், அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்துவோம் என்று சொல்லியிருந்தோம். தேர்தல் முடிந்து ஒரு சில மாதங்கள் தான் கடந்திருக்கிறது. முன்னேற்றம் காண்பதிலே பல தாமதங்கள் இருக்கிறது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் அடைய முடியாமல் இருக்கிறது இந்த 2 விடயங்களிலேயும். ஆனால் இந்த குறுகிய காலத்துக்குள்ளே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே கொண்டுவரப்பட்ட விசாரணை அறிக்கையும் அதோடு சேர்ந்த தீர்மானமும் கூடுதலான காலத்தை எடுத்திருக்கிறது. அதுவும் இந்த 2 விடயங்களை நாங்கள் கையாள்வதற்கு எங்களுடைய கையிலே கிடைத்திருக்கின்ற ஒரு பாரிய உத்தி. ஆகையினாலே அதிலே நாங்கள் நீண்ட கவனம் செலுத்தி இருக்கிறோம். இப்பொழுது அதனாலே வருகிற பெறுபேறுகளையும் உபயோகித்து
இந்த 2 விடயங்களையும் நாங்கள் இன்னும் துரிதமாக முன்னெடுக்கலாம் என்று நம்புகிறோம். நீங்க ஆஸ்திரேலியாவில் குறிப்பாக மெல்பர்ன் நகரின் மோனாஷ் பல்கலைக்கழகத்தில் இன்டர்நெட் லாங்கிற தலைப்பில் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ண நேரம், அப்போது 2 ஆண்டுகள் இங்கே தங்கியிருந்த நேரம், இங்கே இருக்கிற தமிழ் அமைப்புகளோட நீங்கள் எதுலையும் இணையல்ல சேர்ந்து எந்த அரசியல்லையும் ஈடுபடலை. மட்டும் இல்லை, இலங்கையிலையும் நீங்கள் அரசியலில் ஈடுபட்டதில்லை. ஆனால் திடீர்னு 2010ஆம் ஆண்டு டிஎன்ஏ தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களை அரசியலுக்கு இழுத்து உங்களை நியமன எம்பியாக நியமனம் செய்தது. இப்படி அரசியலில் ஆர்வம் இருக்கிற மாதிரி நீங்கள் எப்போவுமே வெளிக்காட்டாமல் இருந்துட்டு திடீர்னு அரசியலுக்கு வர என்ன காரணம்? நான் சட்டத்தரணியாக கடமையாற்றி கொண்டு இருந்த காலத்தில் நிறைய வழக்குகள் தமிழ் மக்கள் சார்பில் செய்திருக்கிறேன். ஏராளமான வழக்குகள் செய்திருக்கிறேன். 10 வருடங்களுக்கு பிறகுதான் நான் என்னுடைய மேற்படிப்புக்காக முனேஷுக்கு வந்தேன். இங்கே தங்கியிருந்த காலத்தில் நான் அரசியலில் ஈடுபட இல்லை. ஏனென்று சொன்னால், நான் உலக வங்கி கொடுத்த ஒரு ஸ்காலர்ஷிப் உபயோகித்து தான் நான் படிக்க வந்தது. அந்த காலத்தை வேறு விதங்களாக செலவழிப்பதாக எந்த குற்றச்சாட்டும் இருக்கக்கூடாது என்றதிலே நான் கவனமாக இருந்தேன். ஆனால் இன்டர்நெட் லா பற்றி படிக்கிற போது கூட மிகவும் முக்கியமாக பப்ளிக் இன்டர்நேஷனல் லா ஒரு பாடமாக எடுத்து அதிலே நான் எழுதின ஒரு ரிசர்ச் பேப்பர் தான் பிறகு எங்களுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையாக வந்திருக்கிறதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சுயநிர்ணய உரிமை, தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை என்பதை பற்றி நான் ஒரு எழுதியிருந்தேன். அதிலே உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் தான் பிறகு 2010ஆம் ஆண்டு அதுக்கு பிறகு வந்த தேர்தல் அறிக்கைகளில் இருக்கிறது. ஆகவே என்னுடைய ஆர்வம் எந்த விதத்திலையும் குறைந்ததாக இருக்கவில்லை இங்கே இருந்த காலத்திலே கூட. அதற்கு பிறகும் நான் திரும்பச் சென்று சட்டத்தரணியாக கடமையாற்றுகிற போது பல முக்கியமான வழக்குகள், மக்களுடைய உரிமைகள் சம்பந்தமாக பல முக்கியமான வழக்குகள், ஏராளமானவைகள், அண்மையிலே கணக்கெடுக்க போனால் 40-50க்கு மேலே போயிட்டதும் அந்த வகையான வழக்குகளை செய்ததன் காரணமாகவும் கட்சியினுடைய எல்லா சட்ட ரீதியான விடயங்களையும் நான் கையாண்டதன் காரணமாகவும் 2010ஆம் ஆண்டுக்கு முன்னதே 2 தடவைகள் கட்சி என்னை தேசிய பட்டியலிலே நியமிப்பதற்கு என்னிடத்திலே கேட்டிருந்தார்கள். 2 தடவைகள் தேசிய பட்டியல் ஆசனம் காலியானது. திரு ஜோசப் ராசிங்கம் இறந்த போதும் திரு இளவேந்தன் தன்னுடைய ஆசனத்தை இழந்த போதும் கேட்டார்கள். நான் அந்த வேளையிலே மறுத்துவிட்டேன். நான் கட்சிக்கு சொன்னது காரணம், நீங்கள் என்னை அரசியல்வாதியாக ஆக்கினால் ஒரு சட்டத்தரணியை இழந்து விடுவீர்கள் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் 2010ஆம் ஆண்டு போர் முடிவடைந்த பிறகு ஒரு புதிய சூழ்நிலையிலே என்னிடத்திலே கேட்டபோது, விசேஷமாக திரு சம்பந்தன், இனிமேல் ஒரு அரசியல் யாப்பு தீர்வு சம்பந்தமாக நாங்கள் செயற்பட வேண்டும், அதற்கு உங்களுடைய பங்களிப்பு மிகவும் அவசியமாக வேண்டும் என்று சொல்லி கேட்ட காரணத்தினாலே நான் உடன்பட்டு 2010 நான் அரசியலுக்குள்ளே வந்தேன். ஆகையினாலே 2 தடவைகள் மாட்டேன் என்று நிராகரித்து 3ஆம் தடவை ஆம் என்று ஏற்றுக்கொண்டு வந்த ஒருவன் நான். அரசியலில் எனக்கு ஈடுபாடு நிறையவே தான் இருந்தது. அது வெளியே தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட பிறகு மக்களோடு நேரடியான தொடர்பு ஏற்பட ஆரம்பித்தது. இப்பொழுது மக்களால் தெரிவு செய்யப்பட்டதன் பிறகு இன்னும் கூடுதலாக அந்த ஈடுபாடு இருக்குமென்னு நினைக்கின்றேன். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பின்பு என்று குறிப்பிட்டீர்கள். நான் கேட்க வந்த கேள்வி அதுதான். அரசியலுக்கு வரும் முன்பு உங்களுக்கு தமிழ் பிரச்சனை குறித்து இருந்த பார்வைக்கும் இப்போது அரசியலுக்கு வந்தபின், குறிப்பாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பின், நீங்கள் மக்களோடு பேசிய பின் உங்களுக்கு தமிழ் பிரச்சனை குறித்து இருக்கின்ற பார்வைக்கும் வித்தியாசம் உள்ளதா, அல்லது முன்பு நினைத்த மாதிரியே தான் தமிழ் பிரச்சனையை பார்க்கின்றீர்களா? மாற்றம் எதுவும் வந்ததில்லை. முன்னர் இருந்தது இன்னும் கூடுதலாக ஊர்ஜிதமாகி இருக்கிறது. இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நம்முடன் உரையாடி கொண்டிருப்பவர் ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தந்திருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் அவர்கள். உங்களை பற்றி முன்வைக்கப்படுகிற ஒரு விமர்சனம் எப்படின்னா, நீங்க ரொம்ப தன்னிச்சையாக செயல்படுறீங்க அப்படின்னு. குறிப்பாக ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமை அவையில் இலங்கை குறித்த தீர்மானம் குறித்து நீங்கள் லாபியிங்கில் ஈடுபட்ட போது
நீங்கள் விக்னேஸ்வரன் போன்ற மூத்த தலைவர்களை அதில் ஈடுபடுத்தவே இல்லை, அவர்களை உதாசீனப்படுத்தினீர்கள். தமிழர் பிரச்சனையில் முன்பெல்லாம் ஈடுபட்டிருந்த பலரையும் நீங்கள் கண்டுகொள்ளவே இல்லை, அவர்களை ஈடுபடுத்தவில்லை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. நீங்கள் தன்னிச்சையாக இயங்குகின்றீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு பலமாகவே முன்வைக்கப்படுகிறது. உங்கள் பதில் என்ன? இந்த வெளியுறவு சம்பந்தமாக விசேடமாக சர்வதேச நாடுகளோடு இருக்கிற தொடர்பாடல் கடந்த 3-4 வருடங்களாக ஜெனீவா மனித உரிமை பேரவையிலே அந்த நிகழ்வுகள் எல்லாவற்றுக்கும் கட்சி என்னை பொறுப்பாளியாக நியமித்திருந்தது. அந்த பொறுப்பு என்னிடத்தில் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. கட்சி தீர்மானங்கள் இது ஒரு கூட்டமைப்பாக இருக்கிறபடினாலே கட்சி தலைவர்கள் தான் எடுப்பார்கள். ஆனால் இந்த முக்கியமான விடயங்களை கையாளுகிறவன் நான் என்கின்ற காரணத்தினாலே என்னையும் இணைத்துக் கொண்டுதான் அந்த பேச்சுவார்த்தைகளிலே தீர்மானங்கள் எடுக்கப்படுவது வழக்கம். ஜெனீவாவிலே கூட்டத்தொடர் நடைபெறுகிற வேளைகளிலே நான் அங்கே இருந்து சில பேச்சுவார்த்தைகளை நடத்துகிற போது சில தீர்மானங்களை நானே எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பின் அடிப்படையிலே நான் எடுப்பேன். சில தீர்மானங்கள் நான் நினைத்தால் இது நானாக எடுக்க முடியாது, இது கொஞ்சம் பாரிய விடயம் என்று நான் நினைத்தால் நான் கட்சி தலைவரோடு தொடர்பு கொண்டு அவருடைய ஆலோசனையின்படி நான் செய்வது வழக்கம். எந்த முக்கியமான தீர்மானமும் கட்சி தலைவரோடு நான் பேசாமல் நான் எடுத்தது கிடையாது. அதற்காக 5 கட்சி தலைவர்களையும் நான் கலந்தாலோசித்து செய்ய வேண்டும் என்பது முடியாத காரியம். விக்னேஸ்வரனை பொறுத்தவரையிலே அவரை இந்த பொறுப்புக்கு அழைத்து வந்தவர்களிலே நானும் முக்கியமான ஒருவன். கேட்டு அவரை உள்ளே கொண்டு வந்த நாங்கள் அவருக்கு வடமாகாண சபையை நிர்வகிக்கின்ற ஒரு பொறுப்பை கட்சி கொடுத்திருந்தது. சர்வதேச விவகாரங்கள் சம்பந்தமாகவும் சில விடயங்கள் சம்பந்தமாகவும் அவரோடு அடிக்கடி நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் நான் இப்பொழுது சொன்னதை போன்ற தொடர்ச்சியான தொடர்பாடல் நான் அவரோடு வைத்திருக்கவில்லை. ஏனென்றால் கட்சி தலைவரோடு ஒருவரோடு மட்டும்தான் அந்த தொடர்பாடல் எனக்கு இருந்திருக்கிறது. ஆனால் நான் கேட்க விரும்புவது என்னவென்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் அவரை வடமாகாண முதலமைச்சராக்கினாலும் கூட அவர் தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாட்டிலிருந்து முரண்படுகிறார் அல்லது மாறுபடுகிறார். அப்படி என்றால் அவருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடைவெளி உள்ளதா? இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுக்கும் விக்னேஸ்வரனுக்கும் இடைவெளி உள்ளதா? அந்த இடைவெளி இருக்கிறது. எனக்கு தெரிந்த அளவிலே தேர்தலிலே அவர் கட்சிக்கு சார்பாக செயற்படாததுதான் அந்த இடைவெளி என்பதுதான் என்னுடைய நினைப்பு. அதுவரைக்கும் என்னை பொறுத்தவரையிலே இடைவெளி என்றொன்று இருந்ததில்லை. ஆனால் தேர்தல் வருகிற போது நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு நிதியுதவி தேவை, கனடாவிலே சென்று அதனை நீங்கள் எடுத்து வாருங்கள் என்று அவரிடத்திலே கேட்டோம். ஏனென்றால் வடமாகாண சபை தேர்தல் நேரத்திலே நானும் திரு சம்பந்தனும் கனடாவுக்கு சென்று பணம் சேகரித்து வந்தோம். இந்த தடவை நாங்கள் போக முடியாது, நீங்கள் அதை செய்யுங்கள் ஐயா என்று கேட்டோம். அவர் எனக்கு முழங்கால் நோகிறது, அவ்வளவு தூரம் பயணம் செய்ய முடியாது என்று சாட்டுகள் சொன்னார். பிறகு பார்த்தால் அதே காலகட்டத்திலே அவர் அமெரிக்காவுக்கு சென்றார். அப்பொழுது நான் திரும்பி போய் கேட்டேன், ஐயா நீங்கள் ஏதோ போகிறீர்கள், 1 மணித்தியாலம் கனடாவுக்கு போயிட்டு வரலாம் தானேன்னு சொன்னால், இல்லை அது எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லியெல்லாம் தட்டி கழித்து விட்டார். பிறகுதான் தெரிந்தது அவர் அதிலே தேர்தலில் ஈடுபட மனம் இல்லாமல், கட்சிக்கு ஆதரவாக செயற்படாமல் கட்சிக்கு எதிராக அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறார். நடுநிலையாக இருக்கிறேன் என்று ஒரு தடவை சொன்னார், ஊமையாக இருக்க போகிறேன் என்று இன்னொரு தடவை சொன்னார். பிறகு எப்படியானவர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று அடையாளம் காட்டுகிற போது மிக மிக தெளிவாகவே ஒரு மாற்றுக் கட்சியை சுட்டிக்காட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். எந்த அரசியல் கட்சியும் அப்படியாக தன்னுடைய அது உறுப்பினர் ஒருவரும் செயற்படுவதை அனுமதிக்க முடியாது. அவர் முதலமைச்சராக இருக்கலாம், இளைப்பாறிய நீதியரசராக இருக்கலாம். ஆகையினாலே அந்த விடயத்திலே தனிப்பட்ட முறையிலே நான் எங்களுடைய கட்சியிடத்திலே நான் கேட்டிருக்கிறேன், அவரை கட்சியிலேருந்து நீக்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். விக்னேஸ்வரன் அவர்களை கட்சியிலேருந்து நீக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட விக்னேஸ்வரனை பொறுத்தளவில் அவர் ஒரு நடுநிலையாளராக பார்க்கப்படுகிறவர். அவர் அரசியலில் இல்லாத ஒருத்தரை நீங்க தான் அரசியலுக்கு கொண்டு வந்து அவரை வடமாகாண முதலமைச்சராக்குனீங்க. அவர் இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து முரண்படுகிறார், மாறுபடுகிறார் அப்படின்னு பார்த்தா தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏதோ தவறு செய்கிறது, தப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு மக்கள் பார்க்க மாட்டாங்களா? டிஎன்ஏ தப்பு செய்ததா எனக்கு தெரியவில்லை. நான் இப்ப சொன்னதில் அடிப்படை கருத்து என்னவென்று சொன்னால், கட்சிக்கு நிதி சேகரிப்பதை குறித்து அவரோடு பேசின போது அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்களோடு பேசியிருக்கலாம். இல்லை நான் நடுநிலையாக இருக்க போகிறேன் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அதை கூட அவர் சொல்லவில்லை, வேறு சாட்டுப்போக்குகளைத்தான் சொன்னார். பிறகு இப்படியாக அறிக்கை விட்டார். இன்னொரு கட்சியை சுட்டிக்காட்டி அறிக்கை விடுவது எந்த அரசியல் கட்சியும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஜனாதிபதி தேர்தல் நடந்தபோது எங்களுடைய கட்சி மத்திய குழு உறுப்பினர்கள் 2
மக்களை நடுநிலை வைக்க சொல்லி சொன்னார்கள். இரண்டு பேரும் மாகாண சபை உறுப்பினர்கள். ஒருவர் மாகாண சபை உறுப்பினர், மற்றொரு மாகாண தேர்தலில் போட்டியிட்டனர். கட்சியினுடைய அனந்தி கட்சியினுடைய மகளிர் செயலாளரும் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளரும் மிக முக்கியமானவர்கள். அப்படி செய்ததற்காக அவர்களை கட்சியிலிருந்து நாங்கள் இடைநிறுத்தி அவர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அப்படி இருக்க அந்த தேர்தலிலே எங்களுடைய கட்சி போட்டியிடவில்லை, எங்களுடைய கட்சியை போட்டியிடவில்லை. வேறொருவருக்கு வாக்களிக்குமாறு கட்சி எடுத்த தீர்மானத்துக்கு அவர்கள் நடுநிலை வைக்க சொன்னதற்காக அவர்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இங்கே எங்களுடைய கட்சி போட்டியிடுகிறது. எங்களுடைய கட்சியினுடைய மிக பிரதானமான தேர்தல் இது. அப்படியான தேர்தலிலே இவர் இந்த மாதிரியாக செயற்பட்டது கட்சியிலே உறுப்பினர்கள் மத்தியிலே கூட ஒரு நீதி இல்லாத செயற்பாடு என்பது என்னுடைய நிலைப்பாடு. அவர்களை ஒருவாறாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இவரை பாரபட்சமாக இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது கட்சி தன்னுடைய உறுப்பினர்களுக்கு செய்கிற மரியாதை குறைவு என்பது என்னுடைய நிலைப்பாடு. அதை நான் கட்சிக்கு சொல்லியிருக்கிறேன். என்ன காரணத்தை கேட்கும்படியாகத்தான் நான் கேட்டேன். அதாவது கட்சி அவரிடத்திலே விளக்கம் கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் கட்சி இன்னும் அதை செய்யவில்லை. கட்சி எல்லா அரசியல் கட்சியிலையும் ஒரு ஜனநாயகம் இருக்கிறது. என்னுடைய நிலைப்பாட்டை நான் சொல்லலாம். கட்சி தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் என்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு என்பதை நான் பகிரங்கமாக சொல்ல தயார். ஒவ்வொரும் நான் சொல்லுகிற இந்த வாதத்துக்கு எதிராக ஒருவரும் வாதம் சொல்ல முடியாது. கட்சியிலே 2 செயலாளர்களை நாங்கள் போட்டியிடாத தேர்தலிலே அவர்கள் நடந்து கொண்ட முறைக்கு அவர்களை ஒரு விதமாக ஒழுக்க நடவடிக்கை எடுத்துக்கொண்டு எங்களுடைய மிக முக்கியமான தேர்தலிலே அதுக்கு விட மோசமாக நடந்த ஒருவருக்கு எதிராக நடவடிக்கை கட்சி எடுக்காமல் இருப்பது தவறானது என்ற வாதத்தை ஒருவரும் மறுத்து சொல்ல முடியாது. நான் அவரிடத்தில் விளக்கம் கோருமாறு தான் கேட்டிருக்கிறேன். அதை இன்னும் கட்சி செய்யவில்லை. ஆனால் கட்சி விரைவிலே அதை செய்தே ஆக வேண்டும்.